ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நிறைய பேர்த்துக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு கப் டீ குடிக்கலனா எதையோ ரொம்ப பெருசாக இழந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டீயை ஒரு கப் குடிச்சிங்கன்னா போதும், அந்த நாள் முழுக்கவே ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி திரும்ப திரும்ப குடிக்கலான்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டீயை நல்ல கோல்டாக இருக்கும் போதும் த்ரோட் பெயின் இருக்கும் போதும் வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். என்ன மாதிரி டீ ரொம்ப விரும்பி குடிக்கிறவங்களுக்கான மசாலா சாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. எந்த பாத்திரத்தில் டீ வைக்கிறீங்களோ அதில் எல்லா பொருளையும் சேர்த்துக்குங்க. 2 துண்டு பட்டை சேர்த்துக்குங்க. 4 ஏலக்காயை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இது கூட சின்ன துண்டு இஞ்சியை இடித்து சேர்த்துக்குங்க. ஒரு பிரியாணி இலையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. பிரியாணி இலை சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் ட்ரை ரோஸ் சேர்த்துக்குங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு டீ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி இதில் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 4 பேர் குடிக்கிற அளவுக்கு டீ போட போகிறேன். அதனால் 2 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். பால் தண்ணி ரெண்டையுமே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக எவ்வளோ டீ தூள் போடுவீங்களோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2.5 டேபிள் ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற மசாலாவோட ஃப்ளேவரும் நம்ம சேர்த்திருக்கிற டீ தூளோட டிகாசனும் இதில் நல்லா இறங்கணும். இந்த தண்ணி நல்லா கொதித்து மேலே பொங்கி வரணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து மேலே பொங்கி வந்திருக்கு. இந்த டைமில் அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 1 நிமிஷம் நல்லா கொதித்து டிகாசன் நல்லாவே இறங்கியிருக்கு பாருங்கள். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். நல்ல சூடான பால் தான் இந்த டீயில் நம்ம சேர்த்துக்கணும். ஆறின பால் சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். தண்ணி எடுத்து அதே கப்பில் பாலையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ டீ போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் பால் சேர்த்துக்கிறேன். நல்ல திக்கான பால் சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கிற பால் சேர்த்திங்கன்னா டீ குடிக்கும் போது நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருக்கும். இந்த டைமில் அடுப்பை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இந்த டைமில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா துருவின வெல்லம் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதோட ஸ்வீட் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணால் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா பால் திரிஞ்சு போயிடும். நம்ம சேர்த்திருக்கிற நாட்டு சர்க்கரை நல்லா கரையிற மாதிரி கலந்து விடுங்க. அவ்வளவுதான். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டி சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நார்மலாக வைக்கிற மசாலா டீயை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். குடிக்கிறதுக்கு நல்லா திக்காக ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை நீங்கள் 1 டம்ளர் குடிச்சிங்கன்னா போதும், திரும்ப திரும்ப குடிக்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். விதவிதமான மசாலா டீ நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். இந்த டீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.